திருச்சிற்றம்பலம். சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. திருப்பள்ளி எழுச்சி சிந்தனை. இன்றைய தினம் 7வது பாடல். அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிது என அமரருமறியார். ஆக எம்பெருமானுடைய தன்மை எப்படிப்பட்டது? அவன் இயல்பு பழம் மாதிரி இருக்குமா, அமுதம் போல இருக்குமா என்றெல்லாம் நாம் அவனை இந்த உலக பொருள்களை அனுபவித்து சொல்வது போல வெளியிலெல்லாம் சொல்லிவிட முடியாது. அது பழச்சுவைன்னு சொல்றதா இல்லை அமுதம் போன்று இருப்பதுன்னு சொல்றதா? அவன் அறிவதற்கு ரொம்ப அரியவன்னு அப்படியே தள்ளி வச்சிட முடியுமா? இல்லையே. அதே சமயம் ரொம்ப எளியவன் அவன் அப்படின்னு ரொம்ப இருமாப்போடு சொல்லிவிட முடியுமா? அதுவும் இல்லை. தேவர்களாலும் இவ்வாறு அறிய முடியாத வகையில் இருக்கின்ற இந்த எம்பெருமான் ரொம்ப நுட்பமான அதிநுட்பமான தன்மை உடைய அந்த எம்பெருமான். அவனை அந்த அறிவிலே அதிநுட்பம் பெற்றவர்களே அறிவர். அந்த பக்குவ ஆன்மாக்களே அறிய முடியும். அந்த வகையிலே தான் இப்போ இங்க வந்து பக்தியோடு வந்து நிற்கின்ற இந்த அடியார் பெருமக்கள், அவர்கள் தேவர்களும் அறிய முடியாத அந்த எம்பெருமானை இந்த அடியார்கள் எல்லாம் இந்த பரம்பொருள் எங்களுக்கு தன்னை காட்டி நிற்கின்றான் என்ற வகையிலே உணர்ந்து நிற்கிறார்கள். இதுதான் அவனுடைய திருவுரு, இவன்தான் அவன் என்று சொல்லும்படியாக இங்கே எழுந்தருளி வந்து சொல்லும்படியாக. ஆனால் அவங்க சொல்லலை. ஏன்னா அது சொல்லுகின்ற நிலையில இல்லை, அவர்கள் உணர்ந்து நிற்கிறார்களா இவன்தான் என்று அவர்கள் உணர்ந்து நிற்கின்ற அந்த தன்மையை இங்கே காமிக்கிறார். இது அவன் திருவுரு, இவன்தான் அவன் என்று சொல்லும்படியாக எங்களை எல்லாம் ஆண்டு கொண்டு இங்கே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே, இந்த திருப்பெருந்துறை என்ற தலத்திற்கு மன்னனாக இருக்கின்ற பெருமானே, நீ அங்கே உத்தரகோச மங்கையிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த தன்மையையும் எங்களுக்கு இங்கே நினைவூட்டுகின்றார். மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய். அப்படி என்று எம்பெருமானே இங்கே அவர்கள் அழகாக விழித்து என்ன சொல்லுகிறார்கள் இந்த அடியார்கள் என்றால், எது எமை பண்ணிக்கொள்ளுமாறு அது கேட்போம். இன்னைக்கு நீ எங்களை என்ன பணிக்கு வைத்திருக்கிறாயோ அதுவே. நாங்கள் வேற எதையுமே நாங்கள் சிந்திக்க போவதில்லை. உன்னுடைய எண்ணம் எதுவோ அதுவே எங்களுடைய எண்ணம். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே. இப்படி இவ்வளவு அருமையோடு எங்களை நீ எப்படி பண்ணிக்கொள்கின்றாயோ அப்படியே நாங்கள் கேட்போம், அதை அதன் வழியிலேயே நிற்போம் என்று அந்த அருள் வழி நின்று அருள் வழி நடக்கின்ற அந்த அடியார்களினுடைய செயலை இந்த இடத்துல நமக்கு உணர்த்தி நிற்கின்றார் மணிவாசகர். திருவருளை முன்விட்டு பின் செல்லுபவர்கள் அவர்கள் எல்லாம் இல்லையா? தீவெட்டியை முன்னாடி தான் பிடிக்கணும். அதுபோல திருவருளை முன்னிறுத்த வேணும், திருவருளை பின் விட்டுறக்கூடாது. அதை அடியார்கள் எல்லாம் எவ்வளவு அருமையாக இங்கே பின்பற்றி நிற்கிறார்கள். நீ என்ன பணி எனக்கு செய்ய வைக்கிறாயோ அதுவே, அதன் வழியில நாங்கள் நிற்போம் என்கின்ற அந்த கருத்தினை முன்னிறுத்துகின்ற அடியார்களினுடைய தன்மையை இந்த பாடலிலே காட்டி, அப்படிப்பட்ட அடியார்கள் இங்கே வழிபாட்டுக்கு வந்து நிற்கின்ற நிலையில் எம்பெருமானே பள்ளி எழுந்தருள வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தையும் மணிவாசகர் வைக்கின்றார். ஆக அடியார்களுக்கு எம்பெருமான் பள்ளி எழுந்தருளிறானா அது நமக்கும் தான் என்ற அந்த கருத்து அங்கே அருமையாக அமைகிறது. ஆக எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, இப்படி பழச்சுவையோ அமுதச்சுவையோ என்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியாது. அதே சமயம் அருளாளர்களுக்கு உள்ளத்திலே அமுதமாக ஊறி நிற்கின்ற அந்த தன்மையை அவர்கள் இங்கே எங்களை ஆண்டு கொண்டு நிற்கின்ற எம்பெருமானே
என்று அவர்கள் காட்டுவதும், அவர்கள் அந்த வழியிலே எம்பெருமான் காட்டிய திருவருள் வழியிலே நிற்கின்ற தன்மையையும் இங்கே மணிவாசகர் மிக அருமையாக இந்த பாடலிலே எடுத்து காட்டியிருக்கின்றார். நாமும் மணிவாசகர் காட்டிய அந்த வழியிலே நிற்போம். திருச்சிற்றம்பலம்.